நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஞானம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதானம் கலியுதேவம் காட்சிமணி இது யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிட பக்தனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு பிரகலாதனும் பெரியவாளும் என்ன பேசிண்டா, பிரகலாதனும் பெரியவாளும் என்ன பேசிண்டா. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தரவே பாருங்கள். இது மதுரை ஸ்ரீ நாராயண ஐயர் அப்படிங்கிறவர், அவருடைய இன்டர்வியூ நம்ம எப்பயோ பார்த்துருக்கோம் முன்னாடி. அவனு 2 அனுபவங்கள் ரொம்ப பிரமிக்கத்தக்க அனுபவம். அவர் பொண்டாட்டி எப்படி பொழைச்சா, எலக்ட்ரிக் ஷாக் அடித்து கீழே விழுந்து உயிர் போயிருக்கணும். அன்றைக்கி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கிரகத்துக்கு விசிட் பண்ணியிருக்கா. ஆனால் பக்கத்தில் அங்கேயே அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு இடத்துல பூஜையை முடிச்சுட்டு அவள் கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு சம்பவம். ஆனால் பொழைச்சிட்டா அப்படின்னா அவளுக்கு அவர் இல்லை, அவள் பொழைச்சதில்லை, இவர். நான் தப்பாக சொல்லிட்டேன். இது நாராயணர் எலக்ட்ரிக்கல் ஒயர் அந்த மேலே தூக்கி அவருடைய வேஷ்டியை காய போடும்போது பொண்டாட்டி படிக்காதவா, ஒரு அறிவும் அது மாதிரியான இந்த மாதிரி நாலேஜ் இருக்காது. ஆனால் டக்குன்னு மெயின் ஆஃப் பண்ணிருக்கதா பொழைச்சிட்டார் அவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் அவர் ஈஸியாக பொழைச்சிட்டாருன்னு அது பெரியவாவுடைய அனுகிரகம் அப்படின்னாரு. இந்த மதுரை ஸ்ரீ நாராயண ஐயர் அவர் பொழைச்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்கிறார். 1993 பெரியவா ஆதிசங்கர ஜெயந்தியை திருவிடை மருதூர் அங்கே அவர் இது பண்ணார், அங்கே செலிப்ரேட் பண்ணார். அந்த இடத்துல பசுக்கள் காளைகள் 4 யானை வந்துருந்தது. அந்த 4 யானையில் ஒரு யானை கேரளாலேருந்து ஹையர் பண்ணியிருந்தா, வாடகைக்கு திருப்பி கொடுத்துருவா, அதுக்காக நான் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த யானையோட பேர் பிரகலாதன். அது விசேஷமாக அந்த ஆதிசங்கர ஜெயந்தி நடந்துருந்தது. அது ஒரு வாரம் அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் அவ்வளோ இதுவாக விமரிசையாக இருந்திருந்த போது என்றைக்கு ஜெயந்தியோ அன்னைக்கு அந்த யானைக்கு பிரச்சனை வந்துருந்தா. யானைக்கு மதம் பிடிச்சுட்டு அது என்ன பண்ணுறது, அந்த திருவிடை மருதூரில் அது கட்டிந்த இதுலேருந்து சங்கிலியை கழட்டிண்டு எல்லா தெருக்கும் போகிறது, எல்லாரும் பயப்படுறா. அங்கேயும் ஓடுறது வர்றது அப்படி இப்படி ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டே இருக்குது. அவளும் கொஞ்சம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இதை தூக்கி போட்டு அதை தூக்கி போட்டு இதை அப்புறம் விஷயத்தை பெரியவா காதுக்கு கொண்டு போனான். ஆனால் அந்த யானை திரும்பி வந்துடுத்து. அங்கே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கேம்புக்கு கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அது பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக வந்துடுது. ஆனாலும் அது மதம் பிடிச்சி தான் இருக்குது, என்ன பண்ணணுன்னு தெரியாது. அதனால் அந்த பாகனுக்கு அது போய் கிட்டக்க போய் பிடிச்சி அதை கொண்டு நிறுத்துறதுக்கு பயம். ஆனால் ஏதோ ஓரளவுக்கு பக்கத்தில் கேம்புக்கு பக்கத்தில் அதை கொண்டு வந்தாச்சு. அது நின்றுட்டுருக்கு, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல, பயந்துட்டுருக்கா எல்லாரும். ஏன்னா யானையை நம்ப முடியாது, அது என்ன பண்ணுன்னு. அந்த பாகனுக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ இதை பெரியவா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னான். அப்போ சொல்லியிருப்பா, அந்த பாகனால் யானை பாகனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, பயப்படுறாரு அப்படின்லாம் விஷயம் போயிருக்கும். பெரியவா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கார். கையை தண்டக்கருதுன்னு வந்தார், யானை கிட்ட வந்தார். எல்லாரையும் நகர்ந்து போய் சொல்லிட்டார். அங்கே எதுக்கு எல்லாரும், யாரும் வேணாம். பிரகலாதன் அந்த யானை பேர். அந்த பிரகலாதனும் அதுக்கு முன்னாடி பெரியவா நின்றுருக்கா. மகாபெரியவா தன் தண்டத்தோடு நிற்கிறான். பெரியவா அந்த யானையை பிரகலாதனை பார்த்துட்டே நின்றுருக்கார். ஒரு கருணையாக அந்த மாதிரியோ இதை பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாராம். யானையே பார்த்துட்டு யானை மகாபெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை பார்க்குறது. யானை என்னது, அது மகா கணபதி இல்லையா, இவர் பரமேஸ்வரன் அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். அவளுடைய அவதாரங்களாக தானே இப்போ வந்திருக்கா.
அதனால் அது ஒரு வேளை தன்னுடைய அப்பாவை தகப்பனாரை பார்க்குறதா இன்னும் தெரியாது. 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா, அது அப்படியே இருக்குது. அது வரைக்கும் அது இப்படி அப்படியே ஆடி இந்த யானை. இவர் சொல்கிறார், இவர் தூரத்திலிருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் இந்த மதுரை ஸ்ரீ நாராயண ஐயர். அவர் சொல்கிறார், அந்த யானை வந்து எப்படி ஒரு அடங்கிடுத்துன்னு தெரியல, அப்படி இப்படியே ஆடி இருந்தது வந்து கொஞ்சம் நின்றுருத்தான். பெரியவா அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டே இருந்திருக்கா. எவ்வளோ நேரம் அப்படின்னு அவர் கூட சொன்னார். அவர் 10 நிமிஷம் பார்த்துருப்பாராம் பெரியவா அது கூடயே இருந்திருந்தார். அதுக்கப்புறத்துலேருந்து அது வந்து பெரியவாக்கு ஒரு எடுத்து தும்பிக்கையால் ஒரு எடுத்து நமஸ்காரம் பண்ணியிருக்கு. உடனே பாகனை கூப்பிட்டு, இப்போ இந்த யானையை பிரகலாதனை கூப்பிட்டுட்டு போ, ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும். பெரியவா சொல்லிட்டா ஒன்றும் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பண்ணாமல் இருக்குமா அப்படின்னா, பரமேஸ்வரன் சொல்லியாச்சு. அதனால் அன்றைக்கி ஆதிசங்கர ஜெயந்தி அந்த அப்படி அட்டகாசம் பண்ண ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத நாராயணயர் நான் இப்போ எனக்கு சின்ன வயசு நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து அது இதை ஆதிசங்கரனுடைய ஒரு திருவுருவப்படத்தை வச்சுட்டு அலங்காரம் பண்ணி அது மேலே ஒருத்தர் உட்காந்துண்டு அந்த ஆதிசங்கர கையில் பிடிச்சுண்டு அந்த யானை நடந்து போய் அந்த இருக்கக்கூடிய முக்கியமான 4 வீதிகளுக்கு இந்த யானையை கூட்டின்னு போயிருக்கா ஊர்வலமாக. அப்போ கூட ஒரே வேதங்கள் இது பண்ணுற சவுண்டு அதெல்லாம் கேட்கும். அப்போ வேதங்கள் சொல்லுவா, நாதஸ்வர இதுன்னு ஒரே கோலாகலமாக வெடி சத்தம். அது எதுக்குமே அந்த யானை வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ண யானை கட்டுப்பாடோட அது அதுக்காகவே வந்தா மாதிரி அழகாக அதுக்காக தான் வந்திருக்கு. பெரியவா கிட்ட கட்டுப்பட்டுடுது அப்படின்னு சொல்கிறார். அதனால் பெரியவா வந்து எப்படி அந்த யானையை மாற்றினா அப்படின்னு இவருடைய லாங்குவேஜில் அவர் சொல்கிறார். அதை தான் நான் தலைப்பாக போட்டிருக்கேன். பிரகலாதனும் பெரியவா கிட்ட என்ன பேசினான்னே தெரியாது, 2 பேரும் ஏதோ பேசியிருக்கான்றது மட்டும் தெரியுறது. அதனால தான் அந்த யானை வந்து அதோட குவைட்டாக எடுத்து பிரகலாதனும் பெரியவாளும் என்ன பேசின்றாலோ தெரியல அப்படின்னாரு. அதனால தான் நான் பிரகலாதனும் பெரியவாளும் என்ன பேசின்றான்னு அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். அது அவர் சொன்னது தான், நாராயண ஐயர் வந்து சொன்ன அந்த க்ளூவை வச்சுருந்தான் அந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் என்ன ஒன்றா பண்ண முடியுங்கிறது இதோட தெரியுது. அதான் இதோட அந்த நாராயண ஐயரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று விட்டு போயிருக்கா, அதனால் ஏதோ கண்ணில் பட்டது. ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதவேச்சரம்.